இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலையா? இவன் என்னத்துக்கு எலி மருந்தை குடிச்சான்? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவான். இது எதுக்குண்டே தெரியலையே. எனக்கு வேற ஏதோ விவகாரம் இருக்கும் போல தோணுது. எப்போ? இல்ல, இந்த காலத்து பசங்களை பத்தி தெரியாதா? ஒருவேளை காதல் கீதல் விவகாரமா இருக்குமோ? எப்போ? அண்ணே, வாயை கழுவுன. நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு. ஐயோ பேராண்டி, உனக்கு என்னையா ஆச்சு? சமூகம், என் பேரனுக்கு என்ன ஆச்சியா? சமூகம், என் பேர அப்பா ஆத்தா இல்லாத பையன். உன்னை நம்பித்தானே உன் கூட இருக்க வச்ச. இப்ப இப்படி பண்ணிட்டானே. எனக்கே தெரியல அத்தா. என்கிட்ட எதுவும் சொல்லல. ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு புரியல அத்தா. சின்னதா, உனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இந்த பேரன் தான். இவன் என்னத்துக்கு இப்படி பண்ணான்னு உனக்கு தெரியாதா? யாரோ ஒரு பொம்பளை புள்ள பேரை சொல்லிட்டே இருந்தா ஐயா. அதான பார்த்தேன். ஒருவேளை அவளால தான் இருக்குமோ? என்னத்தா சொல்லுத? ஆமாப்பா, சின்ன பிள்ளைல இருந்து ஒரு பொண்ணு கூடவே சுத்திக்கிட்டே திரிவா. ஏதோ படிக்கிறான்றதுனால அப்படி இப்படி திரியறானேன்னு பார்த்தேன். லவ் பண்ணா பாட்டு? ஆமாத்தா, அப்படித்தான் சொல்லிக்கிட்டு திரிஞ்சான். ஆத்தியா, நான் சொல்லல, அதுதான் உண்மை. இல்ல, எப்படி இருக்கான் அவன்? பொழைச்சிட்டான்டா. ஆனா இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்கான். சரியாயிடும். முருகா, முருகா, என் பேரை பொழிச்சிட்டானா? காப்பாத்திட்டப்பா. போய் பார்க்கலாமா? ட்ரீட்மெண்ட் காரணமா ரொம்ப வீக்கா இருக்கான்டா. இப்போதைக்கு நீ மட்டும் வந்து பாருடா. உள்ளவா. யாத்தா, என் பேரனை என் கண்ணார பார்க்க வேணாமா? பாக்குறது என்ன பாட்டி? வாயால அவன் கூட நல்லா பேசிக்கலாம். சரியா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போதைக்கு சண்முகம் மட்டும் பாத்துட்டோம். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க இப்போ வந்துடுறோம். சின்னதா, நீ அப்படி போய் உட்காரு. கூட்டு போய் உட்காரு. உண்மையிலே நான் அண்ணன் நினைச்சிருந்தா என்னை விட்டு போக மாட்டேன். எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லியிருப்பல்ல. நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைக்கியா? இல்லை, உனி என்ன என் கடையில் வேலை செய்யற பையனா வேலை பார்த்தேன். என் குடும்பத்துல ஒருத்தனை நினைக்கேன். என் கூட போறத நான் நினைக்கேன். என்னைய விட்டு போறதுக்கு உனக்கு, என்னைய விட்டு போயிருந்திருக்கணும் உனக்கு. டே வெட்டிக்கிளி, ஏண்டா இங்க பாரு. லவ்வுக்காக வாழணும்டா. சாகறதெல்லாம் முட்டாள்தனம். என்னத்துக்குமே நீ இப்ப கதை பேசுறீங்க? இன்னால செந்தாமரையும் செத்து போயிருக்கும். செந்தாமரையா? அது யாருல? அவளதான் நான் லவ் பண்ணுது. யாருல அந்த பொண்ணு? எப்போ இந்த லவ் பண்ற? எல்லாம் உங்க அம்புட்டு பேருக்கும் தெரிஞ்ச பொண்ணுதே. இல்லை, தெரிஞ்சு பொண்ணா? ஆறு மவ. நமக்கு வட்டிக்கு கொடுப்பார்ல நம்ம அருசாமி, அவரோட மவ தானே. அச்சச்சோ, அவனா? இல்லை, என்னல சொல்லுத? ஆமாண்ணே, அவரோட மவளை தானே காதலிக்கிறேன். சாருதா டிரான்ஸ்பாரத்துல கையை வச்சுட்டானே. ஏன்னா வெங்காயத்துல பாஞ்ச கதையெல்லாம் இருக்கு. ஏல அறிவு கட்டண, ஊர்ல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? அந்த வட்டி கடைக்கார பொண்ணு தான் கிடைச்சாலா? நான் என்னப்பா செய்யறது? அந்த புள்ளதான் என் கூட படிச்சுது. படிச்சுச்சா? நீ எங்கடா படிச்ச? நானும் தான் 5வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கல. படிக்காமையா கடை கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். 5வதா? அப்பவே லவ்வா? சாச்சா, 5வதுல இல்ல, 3வதுல இருந்தே காதலிக்குதோம்.
என்னது மூணாவதுல இருந்து லவ்வா? ஏண்டா 8 வயசுலயே லவ்வாடா? அந்த புள்ளையும் தான் நீ காதலிக்குது. கருமம் கருமம், இதெல்லாம் என் காது கொடுத்து கேட்க வேண்டியதா இருக்கு பாரு. அண்ணே, அந்த புள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க அண்ணே. என்னைய தவிர அவ வேற யாரையுமே கட்டிக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டானே. ஆனா அவங்க அப்ப என் உயரத்தை காரணம் காட்டி அவளை அடிச்சு மிரட்டி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறானுங்கண்ணே. அண்ணே, நான் வளராம போனது ஏன் தப்பானே? எனக்கு மனசுல ஒண்ணு இருக்குல்லண்ணே, அதை ஏனே அவங்க அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்னன்னே பண்ணுவேன் இப்படியே கிடந்து? காதலிக்க தைரியம் இருக்கிறவங்களுக்கு போராடி கல்யாணம் பண்ணிக்க தைரியம் இல்லையா? முட்டாளா நீங்க 2 பேரும்? என்ன பிரசிடென்ட், என்ன என் பொண்ணு கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் என் வீட்லயே. என்னாச்சே? உங்க பொண்ணு மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம நீங்க மாட்டு கண்டவனுக்கு கட்டி வைக்க பாக்குதீங்க. அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிப்பா? அதுதான் தற்கொலை பண்ணிக்க பாத்துக்குதா? என் பொண்ண நான் எவனுக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அத கேட்க நீ யாரியா? நீங்க ஊருக்கு தான் பஞ்சாயத்து பண்றதுக்கு பிரசிடென்ட். இந்த வீட்ல வந்து பண்றதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. முதல்ல கிளம்புங்க. ஹலோ சார், இந்த நாட்டோட குடிமகனா இருக்கிற யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். இந்த பொண்ணு மேஜர். இவ விருப்பம் இல்லாம கல்யாணத்தை நடத்துறது சட்டப்படி குற்றம். இந்த பாரு, எஃப்ஐஆர் போட்டேன்னு வையி, மொத்த குடும்பத்தையும் தொக்கா தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னங்க வேணாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. போலீஸ் புல்லாப்பு நமக்கு வேணாங்க. பரிசம் போட மாப்பிள்ளை வீட்டுல வர வேண்டாம்னு போனை போட்டு சொல்லிடுங்களேன். நான் பண்ணது தப்புதான். நான் இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உனக்கு புருஷன் அந்த வெட்டுக்கிளி தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ தைரியமா இரு. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உன்னை அழைச்சிட்டு போதும். அது வரைக்கும் நீ இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் அடிக்கணும். இல்லை வாங்கல பாத்திரு. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போனை போடுங்க. போன் தானே, போட்டுடுறேன். மாமா, நான் தான் மாடசாமி பேசுறேன். இங்க வீட்டுல ஒரு சிக்கல், அதனால இப்போதைக்கு பரிசம் போட வேண்டாம். என்ன மச்சான் சொல்ற? ஐயோ, நான் பரிசம் தானே போட வேணாம்னு சொன்னேன். ஆனா நாம நினைச்சபடி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாளைக்கே ஒரு கோயில்ல வச்சு என் மக கழுத்துல உங்க மகன் தாலியை கட்டுறான்.